பாஸ் பாஸ் டேய் 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 யாரா நீ? ஏதோ திறந்து விட்ட நாய் நுழையாம நீ பாட்டு உடனே நுழைஞ்சுக்கிற. என்ன புள்ள கபாடி இல்லடா அங்கே. பாஸ் நாயின்னு சொல்லாதீங்க பாஸ். சரிடா, என்னடா மேட்ரு, என்ன விஷயம்ப்பா? யார் நீ உள்ள வந்திருக்க? எனக்கு அவசரமா ஒரு பைட் ஹவுஸ்னு வேணும் பாஸ். கொஞ்சம் குத்திங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும் பாஸ். எது 5000 ரூபாய் வேணுமா? ஏன்டா நாயே, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட 5000 ரூபாய் கேட்க வந்துருக்க? நீங்க எனக்கு தெரியும் பாஸ். நான் ஒன்னா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா நான் பக்கத்து வீட்டுல தான் பாஸ் கொடுத்துன்னு இருக்கிறேன். அதனால டெய்லியும் உங்களை நான் பார்த்துட்டு தான் பாஸ் இருக்கிறேன். அதனால்தான் உங்க அனுமதி இல்லாம டோர் தந்துன்னு உள்ள வந்துட்டேன் பாஸ். என்ன பங்காளி கொடுத்த பாயசம் வேலை செஞ்சிச்சு போல? பிரியாணி சாப்பிட்டாச்சு. ஆமா, அக்கா நம்ம கிட்ட காசு கொடுத்து பிரியாணி வாங்கி வர சொல்லிச்சே, எங்க பிரியாணின்னு கேட்டா என்ன பண்ணுறது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். திருட்டுத்தனம் பண்ணிட்டாவே நாம சமாளிச்சு தானே ஆகணும். கேட்டா பார்த்துக்கலாம். பிரியாணி நல்ல வாசனை. ஏய் என்னடா கோபால, நான் பிரியாணி வாங்கின்னு வர சொல்லி காசு கொடுத்து அமிச்சா நீ பிரியாணியை வாங்கின்னு வரல. ஆளும் எவ்வளோ நேரம் காணோம். இங்கே ஏரிக்கரையில் வந்து என்னடா பண்ணின்னு இருக்கிறா பிரியாணி வாங்காம? அக்கா, நேற்று உங்களை பார்த்தேன், கூப்பிட்டுட்டே இருந்தேனா, உங்களுக்கு காது கேட்காம போயிட்டீங்க. இன்னும் இல்லை, கையில் ஒரு 2 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருந்தது, அது எனக்கு காது கேட்கல. இந்த டக்கால்ட்டி வேலை என்கிட்ட வச்சுக்காத.